ஓம் நமோ பகவதே சர்வலோகவசீகர மோகினி. ஓம் ஜீம் ஐயும் சீம் ஸ்ரீ ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, அஷ்டலட்சுமி, யோகதாயா. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமோ நம. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி. இன்று 28/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி சதுர்தசி. இரவு 7:55 வரை, பிறகு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இரவு 10:09 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைய யோகம் சித்த யோகம். 60 நாளிகை நாள் முழுக்க. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. நேத்திரம் 0, ஜீவன் 0. நண்பர்களே, இன்றைய குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. நண்பர்களே, இன்றைய நாள் என்ன சிறப்பு? போதானிய அமாவாசை. அமாவாசையில் ஒரு சிறப்பான அமாவாசை, மிகவும் சிறப்பு அடையக்கூடிய, அதாவது அடுத்த நாள் அமாவாசை. இன்று போதானிய அமாவாசை, அதாவது சிவன் ராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக மாத சிவராத்திரி. அது மாதிரி போதானிய அமாவாசை. நண்பர்களே, இன்றைக்கு ராசி பலன். மேஷம், வாழ்க்கை தரம் உயர்வு ஏற்படும், மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். மேஷத்தில் வரக்கூடிய அஸ்வினி மனத்துயரம், பரணி காரிய சாதகம், கிருத்திகை 1ஆம் பாதம் மனசங்கட்டம், கவனம் தேவை. நண்பர்களே, இன்றைய ரிஷபராசி நண்பர்களுக்கு எண்ணம் ஈடேறும், வெற்றி உண்டாகும், மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள், மிகவும் சிறப்பான நாள். நண்பர்களே, இன்றைய ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை 2, 3, 4 பாதம் மனசங்கட்டம், ரோகிணி மனசுகம், இன்பம் கிடைக்கக்கூடிய நாள். மிருகசீரிஷம் வாகன சிக்கல், மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மிதுனராசி நண்பர்களுக்கு காரிய அனுகூலம், சுகம் கிடைக்கும், மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய மிதுனத்தில் வரக்கூடிய மிருக சீரிஷம் வாகன சிக்கல், திருவாதிரை காரிய சாந்தம், புனர்பூசம் மிகவும் பொறுமை தேவை. நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு கவனம், சிக்கனம் தேவை, செலவு அதிகரிக்கும், கவனமுடன் இருந்தால் செலவை குறைக்கலாம், மனசங்கட்டம் வராது, இல்லையே மன சங்கட்டங்கள் உருவாகும். நண்பர்களே, இன்றைய கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் பொறுமை, பூசம் நலன் உண்டாகும், ஆயில்யம் சிறு பலன். நண்பர்களே, இன்றைய சிம்மராசி நண்பர்களுக்கு முன்னேற்றம், தீர்வி, மன சந்தோஷம் உண்டாகும், மிகவும் கலகலப்பாக சந்தோஷமாக வீட்டில் உள்ள அல்லது அனைவராலும் அல்லது கோயில் அல்லது ஆலயம் சுற்றுலா சென்று வர மிகவும் சிறப்பான நாள். இன்றைய சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மன துன்பம், பூரம் காரிய அனுகூலம் உண்டாகும், உத்திர 1ஆம் பாதம் கவலை உண்டாகும், கவனமுடன் இருக்க வேண்டும். இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு தொழில் அல்லது வார்த்தையால் போட்டி பொறாமைகள் ஏற்படும், தொழிலால் ஏற்படும் அல்லது வார்த்தையால் போட்டி பொறாமை உண்டாகும்.
மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லையே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. நண்பர்களே, இன்றைய கண்ணில் வரக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாதத்துக்கு கவலை உண்டாகும். அஸ்தம் இனிமை சந்தோஷம் கிடைக்கும். சித்திரை சிறு விபத்து, வண்டி வாகனத்தில் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு எடுத்த காரிய ஜெயம், மன நிறைவு ஏற்படும். மினமும் மகவும் மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை சிறு விபத்து, வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. சுவாதி காரிய ஜெயம், வெற்றி உண்டாகக்கூடிய நாள். விசாகம் மிகவும் நிதானமுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பெரியோர் ஆதரவு கிடைக்கும். மனதுக்கு இனிமையான நாள். ஏதாவது ஒரு வகையில் மனசாந்தமும் சந்தோஷமும் பொருள் வரவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சிறப்பு உண்டாகக்கூடிய நாள். விருச்சகத்தில் வரக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் நிதானம். அனுசம் நன்மைகள். கேட்டை சின்ன வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு வேகம், கோபத்தால் சிறு தடைகள் உண்டாகும். வேகம் படவும் கூடாது, அதிக கோபப்படவும் கூடாது. அதுவே தனக்கு இடையூறாக மாறி பிரச்சனைகளை உண்டாக்கும். கவனமுடன் இருக்க வேண்டும். தனுசில் வரக்கூடிய மூலம் மனவேதனை, போராடம், இனிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாள். உத்திராடம் 1ஆம் பாதம் மன கலக்கம் உண்டாகும். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் ஈடுபாடு முழு மனதோடு செய்து பாராட்டு பெறக்கூடிய நல்ல நாள். மிகவும் சிறப்பு. இன்று மகரத்தில் வரக்கூடிய உத்திராடம் 2, 3, 4 பாதத்துக்கு மனக்கலக்கம். திருவோணம் சந்தோஷம். அவிட்டம் பயணத்தின் போது தடை உண்டாகும். கவனம் தேவை. நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு நிதானம், மன அமைதி தேவைப்படும் நாள். ஏதாவது ஒரு வகையில் குழப்பம் வரும். பேச்சின் போது, வார்த்தையின் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய கும்பத்தில் வரக்கூடிய ஆவிட்டம் 3, 4 பயணம் தடை. சதயம் அனைத்து காரியமும் ஜெயம். போராட்டாதி மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு எண்ணியது நிறைவேறும். சுகம் கிடைக்கக்கூடிய நாள். மனசாந்தம் சந்தோஷம் தேடி வரும். மீனத்தில் வரக்கூடிய போராட்டாதி 4ஆம் பாதம் கவனம் தேவை. உத்திரட்டாதி நன்மைகள் வரும். ரேவதி சிறிய நன்மை கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம் கடகமும் பிறகு சிம்மமும் சந்திராஷ்டமம். இன்றைய வார சூலை மேற்கு தென்மேற்கு. காலை 10:48 வரை. பரிகாரம் வெள்ளம். நண்பர்களே, நாளை சனிக்கிழமை அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்படும். நாளை இரவு எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு அதனால் பாதிப்பு இருக்கு, கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதை அறிவிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நாளை இந்த தினசரி ராசி பலன்களை கண்டு அதில் வரக்கூடிய அந்த தோஷம் உள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமுடன் இருந்து ஆலயம் சென்று வழிபட்டு தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள உங்கள் அனைவரையும் வேண்டுகிறேன். இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.